கிழக்கிந்திய கம்பெனி 1792 திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் பெற்ற வருவாய் மாவட்டங்கள் யாவை? சேலம், திண்டுக்கல். 1798 ஆண்டு தஞ்சாவூர் அரசர் எந்த பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டுக் கொடுத்து கப்பம் கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டார்? கோயம்புத்தூர். 1799 நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் எந்த பகுதி கிழக்கிந்திய கம்பெனியோடு இணைக்கப்பட்டது? கோயம்புத்தூர். 1801 பிரிட்டிஷார் யாரை விசுவாசம் அற்றவர் என்று குற்றம் சுமத்தி கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை திணித்தனர்? ஆற்காடு நவாப். 1801 ஆண்டு ஆற்காடு நவாப் அவர்கள் ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்த மாவட்டங்கள் யாவை? வடார்காடு மாவட்டம், தென்னார்காடு மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், மதுரை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம். சிற்றரசர்கள், நில சுமந்தார்கள் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டத்தின் விளைவாக தோன்றிய புரட்சி எது? வேலூர் புரட்சி. பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றிய இந்திய சிப்பாய்களின் கோபத்திற்கு காரணம் யாது? குறைவான ஊதியம், பதவி உயர்வின்மை, சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கு குறைவான மதிப்பளித்தல், நிலையற்ற நில குத்தகைத்தன்மை. 1805 பஞ்சம் ஏற்பட்டதால் எந்த குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தன? சிப்பாய்களின் குடும்பங்கள். திப்புவின் மகன்கள் மற்றும் குடும்பத்தார்கள் எங்கு சிறை வைக்கப்பட்டனர்? வேலூர் கோட்டை. வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கு இயக்க சக்தியாக யாரால் வெளியிட்ட புதிய இராணுவ விதிமுறை அமைந்தது? சர் ஜான் கிரடக். இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும்போது சாதி அடையாளங்களையோ காதணிகளையோ அணியக்கூடாது என்ற கட்டுப்பாட்டிற்கு காரணம் யாது? புதிய இராணுவ விதிமுறை. புதிய தலைப்பாகையை இந்திய சிப்பாய்கள் அணிய மறுத்ததற்கான காரணம் யாது? விலங்கு தோலினால் ஆன இலச்சினை. வேலூர் புரட்சி எப்போது நடைபெற்றது? 1806 ஜூலை 10. எந்த படைப்பிரிவைச் சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர்? முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவு சிப்பாய்கள் கலகத்தில் ஈடுபட்டனர். வேலூர் புரட்சிக்கு பலியான முதல் பிரிட்டிஷ் அதிகாரி யார்? கர்னல் பேன்கோட். வேலூர் கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த ஆங்கில அதிகாரி யார்? கர்னல் பேன்கோட். வேலூர் புரட்சியில் இரண்டாவதாக கொல்லப்பட்ட அதிகாரி யார்? கர்னல் மெக்காரஸ். வேலூர் புரட்சியில் பலியான 23வது படைப்பிரிவைச் சேர்ந்தவர் யார்? கர்னல் மெக்காரஸ். வேலூர் புரட்சியின் போது அந்த வழியாக சென்ற எந்த அதிகாரி புரட்சியின் சூழலை விசாரித்து அறிய முற்பட்ட போது கொல்லப்பட்டார்? மேஜர் ஆர்ம்ஸ்ட்ராங். ஒரு மணி நேரத்திற்குள் எத்தனைக்கும் அதிகமான அதிகாரிகள் கொல்லப்பட்டனர்? 12ற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். வேலூர் கோட்டையில் கொல்லப்பட்ட மன்னரின் படைப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் யார்? லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் பாப் அமு. வேலூர் புரட்சியின் போது கோட்டைக்கு வெளியில் இருந்த அதிகாரி யார்? மேஜர் கூட்ஸ். மேஜர் கூட்ஸ் புரட்சி பற்றி யாருக்கு தகவல் கொடுத்தார்? கர்னல் ஜில்லஸ்பி. யாருடைய தலைமையிலான குதிரைப்படை பிரிவுடன் காலை 9 மணி அளவில் கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையை வந்தடைந்தார்? கேப்டன் யங். வேலூர் புரட்சியாளர்கள் யாரை புதிய மன்னராக பிரகடனம் செய்து புலிக்கொடியை கோட்டையில் ஏற்றினர்? பதே ஐதர். போர் விதிமுறைகள் எதையும் பொருட்படுத்தாத எந்த அதிகாரி புரட்சியை வன்மையாக ஒடுக்கினார்? கர்னல் ஜில்லஸ்பி.
கோட்டையில் மட்டும் எத்தனை வீரர்கள் பிணமாக கிடந்ததாக பதிவு செய்யப்பட்டு உள்ளது? 800 வீரர்கள். 600 வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி எங்கு சிறையில் அடைக்கப்பட்டனர்? திருச்சி மற்றும் வேலூர். வேலூர் புரட்சிக்கு பின் திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது? கொல்கத்தா. நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட எத்தனை நபர்கள் பீரங்கியில் கட்டிய நிலையில் சுடப்பட்டனர்? 6 நபர்கள். நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட எத்தனை நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டனர்? 5 நபர்கள். நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட எத்தனை நபர்கள் தூக்கிலிடப்பட்டனர்? 8 நபர்கள். வேலூர் புரட்சியை அடக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டது என்ன? பரிசுத் தொகை, பதவி உயர்வு. கர்னல் ஜில்லஸ்பிக்கு எத்தனை பகோடாக்கள் வெகுமதியாக வழங்கப்பட்டது? 7000 பகோடாக்கள். புரட்சிக்கு காரணமானவர்கள் என்று பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் யார்? தலைமை தளபதி ஜான் கிரடக், உதவி தளபதி அக்னியூ, ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு. புரட்சிக்கு பிறகு எந்த விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டது? புதிய இராணுவ முறைகள். புரட்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தைச் சேர்ந்த சுபேதார்கள் மற்றும் ஜமோதார் யார்? ஷேக் ஆடம், ஷேக் அமிது, ஷேக் உசைன். புரட்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தைச் சேர்ந்த ஜமேதார் யார்? ஷேக் காசிம். வேலூர் புரட்சி எந்த இடங்கள் வரை எதிரொலித்தது? பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்கம், சங்கரிதுர்கம். வேலூர் புரட்சியின் தோல்விக்கான காரணங்கள் யாது? வெளியிலிருந்து எந்த உதவியும் உடனடியாக கிடைக்கவில்லை. இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.